வணக்கம் நண்பர்களே. நம்ம லைஃப்பில் கிரகங்களால் ஆட்டி படைக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிருக்கு. அதனால் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். வெல்கம் பேக் டே டு டே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? வாழ்க்கையில் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஈஸியாக அந்த வார்த்தையை சொல்லிட முடியும். ஆனால் வாழ்ந்திடக்கூடிய ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கைனா என்னங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம பிளான் பண்ணது ஒன்றா இருக்கும், பிளான் பண்ணது வேறு மாதிரியும் போகும். இந்த மாதிரி வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நன்மையில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியாது. வாழ்க்கையில் நமக்குன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில கோட்பாடுகள் வைத்து செயல்பட்டாலும் அந்த கோட்பாடுகளை மீறி சில டைம் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய ப்ராப்ளங்களை சமாளித்து வாழ்க்கையை ஒரு நிலையாக கொண்டு போகணுன்னா அதுக்கு நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் அதை தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இப்போ ஆகஸ்ட் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகணங்கள் நடைபெறதுனால இந்த மாதமே முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 18க்கு பிறகு கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய அதிசயம்லாம் நடக்க போகுது. அப்படி என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் உங்களோட ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில விஷயங்கள் சவாலாக இருந்தால் அந்த சவாலை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. முதல்ல இப்போ என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா கிரகநிலைகளுடைய அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும். அதனால் முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு சந்திரன், சுகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு, ரணரோட ரேகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய புதன் குரு, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு சந்திரனுடைய சேர்க்கை, அப்புறம் ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் சேர்க்கை, கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய புதன் குரு சேர்க்கை, இந்த மாதிரி கிரக சேர்க்கைகளும் இருக்குது. கிரக சேர்க்கைகள் ஏற்படும் போது அந்த இடத்துல யோகங்கள் உருவாகும். அது ஒரு சில நேரம் அதிர்ஷ்ட யோகமாகவும் இருக்கும், ஒரு சில நேரம் ஆபத்து தர மாதிரி இருக்கும். ஸோ இந்த யோகத்தால் உங்கள் ராசிக்கு என்ன பலனை பெறுவீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த யோகத்தால் என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலைகள் இப்படியே அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகநிலைகள் இப்படியே அமையாது. கிரக மாற்றங்கள் வேற வரும். கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த ரெண்டு பெரிய கிரக மாற்றங்கள் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதெல்லாம் வைத்து தான் உங்களோட தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் 18க்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ அந்த பலனை இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பலன்கள் என்ன அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும். அதனால தான் இந்த பலன்களை இப்போ டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன். டீட்டெயில்டாக என்ன பலன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தெய்வத்திற்கும் மனசாட்சிக்குமே கட்டுப்படுத்து அனைத்து வேலைகளையும் செயல்படுவீங்க. எப்பயுமே மனசாட்சிக்கு கட்டுப்படாமல் மட்டும் இருக்க மாட்டீங்க. மற்றவங்க கூட மனசாட்சிக்கு கட்டுப்படாமல் செயல்பட்டால் கூட அவங்கள நீங்கள் திட்டுவீங்க. மனசாட்சிக்கும் தெய்வத்துக்கும் கட்டுப்படு, அதுதான் உண்மையான வெற்றி அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்துவீங்க. இந்த மாதிரியே செயல்பட்டு வெற்றிகளை குவிக்கிறதுல வல்லவர்கள் என்று நீங்கள் சொன்னால் அது உங்களுக்கு மிகையாகாத ஒரு உண்மை. இந்த குணத்தோடு செயல்பட்டு வரக்கூடிய உங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 18க்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கைகூடும்.
அது சின்ன முயற்சியோ பெரிய முயற்சியோ எதுவாக இருந்தாலும் முயற்சிகள் அத்தனையுமே கைகூடும். அதுக்கான சாத்தியக்கூறு மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு சத்தியமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடுங்கிறதுனால புதிய முயற்சிகள் எது வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் வரவு ஒரு பக்கம் வந்தாலும் அந்த வரவுக்கேற்ற செலவு இன்னொரு பக்கம் ஏற்படும். நீங்கள் செலவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வரவுக்கேற்ற செலவு கண்டிப்பாக ஏற்படும். எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உங்களுக்கு வேண்டும். அது இல்லைனா உங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக போய் முடியும். மனதைகிரியம் மெயினாக கூடும். செய்யாத தவறுக்கு மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படலாம். அதனால் நீங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது அந்த விஷயத்தை நல்லா வெளிப்படையாக செய்யுங்க. ஏன்னா செய்யாத தவறுக்கே மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படலான்னா அப்போ ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது ரொம்ப கவனம் தேவை. அதுக்கப்புறம் கண் நோய், பித்தம், வாதம் இது சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். அதுவும் நல்லா பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். திடீர் கோபம் உண்டாகும். அதை மட்டும் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நிறைய செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் உங்கள் கீழே வேலை செய்பவர்கள் இருக்காங்கள்ல, அவங்க மூலிமா உங்கள் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். ஸோ அது கொஞ்சம் நீங்கள் அவங்கக்கிட்ட புரிய வைக்க பாருங்கள். நிதானமாக அவங்கக்கிட்ட பேசுவது நன்மை தரும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுங்க. பழைய பாக்கிகள் அப்போ தான் வசூலாகும், இல்லைனா வசூலாகாது. தொழில் வியாபாரத்தில் இந்த மாதிரி தான் கெடுபடியாக இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. அதுக்கப்புறமேட்டு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு குறிப்பிடப்படுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். அதுவும் உத்தியோகத்தில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கூட கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் சர்வே பண்ணுவது ஈஸியாக இருக்கும். அதனால் வீண் பேச்சுக்களை மட்டும் தவிர்க்க பாருங்கள். ஃபைனலாக குடும்பத்துக்கு குறிப்பிடப்படுது. குடும்பத்தில் உங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும். அது ஏற்படாமல் இருக்கணும்னா கவனமாக பேசணும். அப்போ தான் நெருக்கம் அதிகரிக்கும். அப்புறம் குடும்பத்தில் விருந்தினருடைய வருகை இருக்குது. குடும்பத்தில் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனம் செலுத்துங்க. செலவு அதிகரிக்கும். சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினரோடு உண்டாகலாம். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். ஸோ இது பயமுறுத்துறதுக்கு சொல்ல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். என்ன தனுசு ராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.